பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுகையில் ஒன்றும் தள்ளப்பட்டதில்லை. பாருங்க, ஆண்டவர் படைத்த பொருள் எதுவும் வேஸ்ட் கிடையாது. ஆனால் நம்ம படிக்கிற பொருளாக நிறைய வேஸ்ட் ஆகிடும். நம்ம மனுஷன் படிக்கிறாங்க, எல்லாம் இத்தனை வருஷம் கேரண்டி கொடுத்து போயிடும், ஒன்றுமே இருக்காது. அதில் ஆண்டவருடைய படைப்பு பாருங்கள், நிலைச்சி நிற்கிறது, ஒன்றும் தள்ளப்படுவது இல்லை, வேஸ்ட்டாக போவதே கிடையாது. எவ்வளோ அருமையான வார்த்தை சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. ஒன்றுமே தள்ளப்படாது. ஏதோ அவர் படைத்தது எதுனா வேஸ்ட்டுன்னு யாருன்னா சொல்ல முடியுங்க? பாருங்கள், எல்லாம் வானம் படைத்தார், பூமியை படைத்தார், அப்படி தான் இருக்குது. சந்திரன், சூரியன், அநேக காரியத்தில் ஒரு படைத்தார். ஒன்றும் அது தள்ளப்படுவதே இல்லை, வேஸ்ட்டாக போகிறதே கிடையாது. மனிதன் படிக்கிறான் பார், ஒரு வண்டி தயார் பண்ணுறான், 5 வருஷம் கேரண்ட்டு, 10 வருஷம் கேரண்ட் அப்படி கொடுக்குறாங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆண்டவர் படைப்பு பாருங்கள், எவ்வளோ அதிசயமான படைப்பு இல்லை? ஒன்றும் தள்ளப்படாது. சோத்திரம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையை சிறப்படுத்துகிறவர், நம்ம வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் எதுவும் தள்ளப்படாதபடிக்கு, அசுத்தங்கள் நம்மளை வந்து நம்மக்கிட்ட வராதபடிக்கு அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் நீக்கி போடுகிறவர். அவர் தான் சொல்கிறார், அவருடைய படைப்பை பாருங்கள், அதிசயமானவர். அதிசயமான படைப்புகளை படைத்து நம்மளை பாருங்கள். அவர் கையின் கிரியைகளாக இருக்கிறோம். மண் எடுத்து மனுஷனை படைத்து நாசிலே சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மானான். அவருடைய படைப்பை பற்றியா இப்போ உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? எப்படியாப்பட்ட படைப்பு பாருங்கள். ஒன்று விருதாய் போனது இல்லை. மனுஷன் படைப்பு இதெல்லாம் இதுமாதிரி பேச முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் தள்ளப்படுவதே இல்லை. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஒன்றும் வேஸ்ட்டாக போனது கிடையாது. ஆனால் மனிதன் படிப்பதெல்லாம், ஒரு பொருளை படிக்கிறான், மேஜிக் காட்டி உடனே சேல்ஸ் பண்ணிடுறான், உடனே அது 2 நாள் 3 நாள் ஒர்க் ஆகும், 4ஆவது ஒர்க் ஆகுது. ஆண்டவருடைய படைப்பை பாருங்கள். அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். அவர் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்பட்டதில்லை. அது என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அது ஆண்டவர் படைச்சது எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான். யாருன்னா வேணான்னு சொல்ல முடியுமா? அவர் படித்த படைப்பெல்லாம் கொஞ்சம் யோசித்தான் பண்ணி பாருங்கள். ஒன்றுனா விருதாக இருக்குதா? வேஸ்ட்டாக போதா? இல்லை. நம்ம வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகாத படிக்கு நம்ம அவரை பற்றி கொண்டோம்னா நம்மளும் எப்படி இருப்போம்னா விருதாக போகாத படிக்கு, நம்ம ஒன்று தள்ளி போகாதபடி அவரோடு உறுதியாக இருப்போம். ஆண்டவர் உறுதியாக நம்மளை பற்றி கொள்ளும். தள்ளி போகக்கூடாது, நம்ம அவர் விட்டு விலகக்கூடாது. விலகாதபடி இருக்கும்போது தான் எதுவும் வேஸ்ட் ஆகாதோ நம்ம ஜீவனோடு இருக்க முடியும். நம்ம அதை விட்டு விலகிட்டோம்னா நம்ம வேஸ்ட் ஆகிடும். ஆண்டவர் தான் சொல்கிறார், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படுவதில்லை. சோத்திரம் சொல்லி, ஆண்டவரே நீ தாம்பா எனக்கு கொடுத்தீங்க ஜீவன், நீ தாம்பா எங்களை 4 வரை பாதுகாத்தீங்க, நீங்கள் தாம்பா என் வாழ்க்கையை இன்ன வரைக்கும் உயர்த்தி வச்சுக்கிறீங்க. அப்படி சோத்திரத்தோடு நீங்கள் சொல்ல நீங்கள் தள்ளிப்படவதில்லை, நீங்கள் தள்ளாடப்படுவதில்லை. தள்ளி ஒன்று விடவே மாட்டார் ஆண்டவர். உங்களை உயர்த்தி 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 வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ்.